கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு தகவல் கிடச்சிருக்கு. ஸோ அந்த தகவலை பொறுத்தளவுக்கு ஒரு சூப்பரான விஷயமா பார்க்கப்படுது. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா அதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சூப்பர் ஸ்டாரோட அடுத்த ப்ராஜெக்ட் 173 இது வந்து ஒரு மிகப்பெரிய ட்ராப் பேக் ஆச்சு. ஸோ அதே பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ஒரு கவலை ஆயிடுச்சு. ஸோ ஒரு 2-3 நாளாக பார்த்தீங்கன்னா அவர் சாப்பிடாம பட்னியாகவே இருந்திருக்காரு. ஸோ இந்த ப்ராஜெக்ட் ட்ராப் ஆனதுனால. அது மட்டும் இல்லாமல் ஜெயிலர் 2 படத்தை முடிச்சதுக்கப்புறமா சூப்பர் ஸ்டார் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த படங்களை வந்து கமிட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி பிளான்ல இருந்தார். ஏன்னா சூப்பர் ஸ்டாரை பற்றி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ரொம்ப கேப்பே விட மாட்டார். ஒரு படத்தை முடிச்சா அடுத்த படம்னு சொல்லி டக்கு டக்குன்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு அந்த ஷூட்டிங்கில் நடிச்சு கொடுத்துட்டு படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். இப்போ வந்து இந்த 73 வந்து ட்ராப் பேக் ஆயிடுச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு டேரக்டர்ஸ் யார் எதுவுமே வந்து இன்னொரு கன்ஃபார்ம் ஆகாது இருக்குது. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா 173 எந்த ஒரு டேக் ஆஃப்மே ஆகாது இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு நியூஸ் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் பயங்கர வெயிலாக போயிட்டு இருக்கு. அது என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவி ட்ராக்கர் ஷேர் பண்ணி விட்டுருக்காங்க. நம்ம தனுஷ் அவர்கள் பார்த்தீங்கன்னா மறுபடியும் சூப்பர் ஸ்டார்கிட்ட பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. சூப்பர் ஸ்டார் பார்த்தீங்கன்னா ரொம்ப கவலையாக இருந்திருக்காரு. அதனால ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் பார்த்தீங்கன்னா தனுஷ்ட போய் சொல்லியிருக்காங்க, கொஞ்சம் எங்கள் அப்பாட்ட வந்து பேசுங்க, ரொம்ப கவலையாக இருக்காரு அப்படின்னு மாதிரி சொன்னதுக்கு அவர் பார்த்தீங்கன்னா உடனே கால் பண்ணி பேசியிருக்காரு. கால் பண்ணி சார் இந்த படத்தை வந்து நான் முடிச்சு கொடுக்குறேன் உங்களுக்கு, அதனால கண்டிப்பாக இந்த விஷயத்தை வந்து கமல் சார்கிட்ட கன்வே பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அவர் வந்து ஏற்கனவே ஒரு படத்தை வந்து ரெடியாக வச்சிருந்தாராமா. அதாவது தனுஷ் பண்ணுறதுக்காக ஒரு கதையை வந்து ரெடி பண்ணி வச்சிருந்தாரு, ஒரு ரஃப் காப்பி வச்சிருந்தாரு. ஸோ இப்போ அந்த ரஃப் காப்பியை பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாரை வச்சு டெவலப் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாராமா. அந்த ரஃப் காப்பி பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய டேரக்டர்ஸ் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. கதை வந்து சூப்பராக இருக்காமா. ஸோ இப்போ அதனால பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம சூப்பர் ஸ்டாரை வச்சு இயக்க போகிறாரு நம்ம தனுஷ் அவர்கள் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் வச்சு ப்ரொடக்ஷன் பண்ணிட்டாரு ஒண்டர் பார் பிக்சர்ஸில். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா டேரக்ஷனே பண்ண போகிறாரு அவரோட மாமனாரை வச்சு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கேட்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஆசையாக சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த ப்ராஜெக்ட் வந்து எப்படா தொடங்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ எல்லாத்தோட எதிர்பார்ப்புமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எது எப்படி வந்துட்டு போட்டும் படம் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ண மாதிரி பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகணும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்துக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதை பற்றினா அடுத்த தகவல் என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு. சினிமா பற்றின இன்ட்ரெஸ்டிங் தகவல் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.